வெல்கம் டு திஸ் சேனல். நம்ம இந்த சேனலில் வந்து அக்கௌண்ட் சம்மந்தமான டாபிக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட்னா என்னென்னா, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது கம்பெனியோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எந்த பொசிஷனில் இருக்குது பர்டிகுலர் டேட்டில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து போடுவோம். பேலன்ஸ் ஷீட் வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நான் சொன்னோம் இல்லையா, கம்பெனியோட அசட்ஸும் லைபிலிட்டிஸும் அன்னைக்கு டேட்டில் அந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண அன்னைக்கு தேதியில் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக. அண்ட் இன்னொரு விஷயம் எதுக்குன்னா, கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மற்ற அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட்டை வச்சு தான் நம்ம கம்பெனியில் நமக்கு வந்து எவ்வளோ கடன் இருக்குது, அதை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நமக்கு அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ன்ற ரெண்டு விஷயம் தான் வந்து நம்ம போடுவோம். அசட்னா என்னென்னா, கம்பெனிக்கு சொந்தமான சொத்துக்கள், அதுதான் வந்து அசட்ஸ். அதாவது ஒரு பில்டிங்கு, ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஃபோனுமே வந்து கம்பெனிக்கு அசட் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அசட். அப்புறம் லைபிலிட்டிஸ்ன்றது வந்து என்னென்னா, நம்ம செலுத்த வேண்டிய பணங்கள். இப்போ ஃபோன் வாங்குகிறோன்றது வந்து அதோட அசட். இப்போ அந்த ஃபோனுக்கு கொடுக்க வேண்டிய பில் சார்ஜஸ்ன்றது வந்து லைபிலிட்டிஸ். இதான் வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா? அப்புறம் நீட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் போகிறதுக்கான நீட்ஸ் என்ன அப்படின்னா, கம்பெனியோட ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதாவது ஃபினான்ஷியல் பொசிஷனோட கரெக்டான அந்த தேதிக்குரிய அதோட நிலைமை வந்து என்ன நிலைமையில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொன்று அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட கம்பேரிசன். அசட்ஸ் அதிகமாக இருக்கா, லைபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னொன்று வந்து சால்வன்சி பொசிஷன். அதாவது நமக்கு இருக்கிற கடன் தொகை எவ்வளோ, அதை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக போடுறது. இந்த 3 முக்கியமான இதுக்காக தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து போடுறோம். அப்புறம் வந்து அசட்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஃபிக்ஸட் அசட்ஸ். முதல்ல வந்து ஃபிக்ஸட் அசட்னா என்ன அப்படின்னா, அதாவது இது வந்து பெர்மனண்ட் அசட்ஸ் மாதிரி. ஒரு வாட்டி வாங்கிட்டோன்னா அது வந்து பிஸ்னஸ்க்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. அதாவது பில்டிங், மெஷினரி, ஃபர்னிச்சர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ். ஃபிக்ஸட் அசட்லேயே வந்து 2 இருக்குது, டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள். டேஞ்சிபிள் அசட்ஸ்னு என்னென்னா, நம்ம கண்ணால் பார்த்து உணரக்கூடிய வந்து அசட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பில்டிங், ஃபர்னிச்சர், மிஷினரி இதெல்லாம் வந்து டேஞ்சிபிள் அசட்ஸ். இன்டேஞ்சிபிள் அசட்டுன்றது கண்ணால் பார்க்க முடியாதது, தொட முடியாதது, இதெல்லாம் வந்து இன்டேஞ்சிபிள். இன்டேஞ்சிபிளுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, கம்பெனியோட குட்வில்லு, அதோட ட்ரேட்மார்க், அதோட காப்பிரைட், பேட்டன், இதெல்லாம் வந்து இன்டேஞ்சிபிள் அசட்ஸ். அண்ட் தென் அப்புறம் வந்து என்னென்னா கரண்ட் அசட். கரண்ட் அசட்ஸ் என்னென்னா, வித்தின் 1 இயர்க்குள்ளே கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசட்ஸ்லாம் வந்து கரண்ட் அசட். 1 இயர்க்குள்ளே எதெல்லாம் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுதோ அதெல்லாம் வந்து கரண்ட் அசட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், க்ளோசிங் ஸ்டாக், இதெல்லாம் வந்து கரண்ட் அசட். லிக்விட் அசட்னா என்னென்னா, லிக்விட் அசட் வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது வந்து லிக்விட் அசட். எக்ஸாம்பிள் வந்து கேஷ் அட் பேங்க், பில்ஸ் ரிசீவபிள், இதெல்லாம் வந்து லிக்விட் அசட். அப்புறம் வந்து அசட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, நம்ம பிஸ்னஸோட பணத்தை வந்து வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் வந்து ஃபிக்ஸிசியஸ் ஆர் நாமினல் அசட்ஸ். இது வந்து என்னென்னா, பெயரளவில் அசட்ஸாக இருக்கும், பட் இதனால் வந்து கம்பெனியோட ப்ராஃபிட் ஆர் லாஸுக்கு எந்த ஒரு இதுவுமே வராது, பேலன்ஸிங்க்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே வராது. அதுதான் வந்து ஃபிக்ஸிசியஸ் அசட். எக்ஸாம்பிள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபிக்டிசியஸ், அதான் இல்லைன்னா நாமினல் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வேஸ்டிங் அசட். வேஸ்டிங் அசட்னா என்னென்னா, ஒரு பொருளோடைய தேய்மானங்கள். ஒரு பொருள் வாங்கினோன்னா அதோட தேய்மானம் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து வேஸ்டிங் அசட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து மைன்ஸ் அண்ட் குவாரிஸ், அதில் வந்து தேய்மானம் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து வேஸ்டிங் அசட்ஸ். இதான் இருக்கா. லாங் டேர்ம் லைபிலிட்டினா என்னென்னா, இது வந்து 1 இயர் அல்லது அதுக்கு மேலே வந்து நம்மளால் லைபிள் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், லைபிள்னா என்னென்னா நமக்கு. அப்புறம் வந்து லைபிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னா, லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ்னால் என்னதுன்னா, 1 இயர் அல்லது அதுக்கு மேலே வந்து நம்மளால் வந்து பணம் செலுத்த முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ். எக்ஸாம்பிள் வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது.
அண்ட் தென் வந்து ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி. ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டினா என்னென்னா, இது வந்து ஒரு நார்மல் சைக்கிள் தான். 1 இயருக்கு உள்ள நம்ம செலுத்த வேண்டிய இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ். எக்ஸாம்பிள் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு, பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ். அண்ட் தென் வந்து கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. இது என்னதுன்னா, இந்த லைபிலிட்டி வந்து இது வந்து நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. இப்போ வந்து நம்ம ஒரு பில்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், அதுக்கான பொறுப்பு ஏற்றுக்கிட்டோன்னா அந்த இது. அண்ட் தென் ஒரு கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அந்த மாதிரியான இது. அண்ட் தென் யாரோ ஒரு பர்சனுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பணம் கொடுக்குறோம் அப்படின்ற ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியான இது. இதெல்லாம் வந்து கண்டிஜென்ட் லைபிலிட்டி. இது வந்து நாட் ஷுர் 100% நடக்கும்னு சொல்ல முடியாது. நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் போகலாம். அந்த மாதிரியான இருக்குது கண்டிஜென்ட் லைபிலிட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிக்க டாபிக்ஸ்லாம் வந்து இதுதான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சப்சிடரி புக்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ஜேர்னல் அண்ட் லெட்ஜர், கேஷ் புக், லெட்ஜர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே, பாய்.